அந்த பரிகாரம் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும். சரிங்களா? அதாவது காலங்காலமாக இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வராங்க. சரிங்களா? செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து திருவிடந்தை அப்படிங்கிற கிராமத்தில் நித்திய கல்யாண பெருமாளும் அகிலவள்ளி தாயாரும் இருக்கக்கூடிய கோயில் இருக்குதுங்க. அங்கே போய் வழிபாடு பண்ணால் நிச்சயமாக திருமணம் நடக்கு. அவருக்கு வந்து பார்த்தோன்னா, அதாவது நித்திய கல்யாண பெருமாளுக்கு தினம் தினம் திருமணம். அதாவது ஒரு வருடத்துக்கு 360 நாட்கள்னால் அந்த 360 நாட்களும் திருமணம் நடக்குது. இது வந்து அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பெண் அப்படிங்கிற அமைப்பில் 360 பெண்களை வந்து திருமணம் செய்ததாக சொல்லப்படுதுங்க. அந்த கதை இன்னொரு எபிசோடில் அடுத்த இதில் வந்து வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போய் ஒரு 2 மாலைகள் வாங்கிங்க. ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த 2 மாலையில் ஒரு மாலை வந்து கல்யாண பெருமாளுக்கு போட்டுட்டு ஒரு மாலை நீங்கள் போட்டுக்குங்க. உங்கள் பேருக்கும் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கோயிலை 9 முறை சுற்றி வரணும். சுற்றி வந்துட்டு அந்த மாலையை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சீக்கிரமாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனதுக்கு பிறகுமா பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவி அல்லது கணவரோடு சேர்ந்துட்டு அந்த கோயிலுக்கு போய் 2 மாலைகள் வாங்கி நித்திய கல்யாண பெருமாளுக்கும் அகிலவள்ளி தாயாருக்கும் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு, ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாலை கொண்டு போனீங்க இல்லையா, அந்த பரிகாரமாக அந்த மாலையை வன்னி மரத்தையில் போட்டு வந்துடுங்க. சரிங்களா? இது நல்ல பரிகாரம். இது காலங்காலமாக செஞ்சுட்டு வராங்க. அந்த கல்யாண தோஷம், அதாவது திருமண தோஷங்கள் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க. இது மிக சிறப்பாக திருமணம் ஆகுதுங்க. செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக திருமண தோஷங்கள், அதாவது